திருச்செந்தூர் போயிட்டு வந்ததுக்கு நேற்று ஈவினிங் ஒரு குட்டி பூஜை போடுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். சக்கரை பொங்கல் தான் வைக்கலாம்னு நினைச்சேன். அப்புறமேட்டுக்கு போன வாரம் தானே தை வெள்ளிக்கு நம்ம சக்கரை பொங்கல் செஞ்சோம், அதனால வேணான்ட்டு ஜவ்வரிசியை வேக வச்சு ஒயிட் சுகர் போட்டு பால் ஊத்திட்டு நெய்ல முந்திரி எல்லாம் வறுத்து போட்டு ஏலக்கெல்லாம் போட்டு ஜவ்வரிசி பாயசம் கொஞ்சமா வச்சுட்டேன். இதுவே முதல் முறை எங்களெல்லாம் விட்டுட்டு திருச்செந்தூர் வரையும் தனியா போயிட்டு வந்தது. தம்பி மாலை போட்டிருந்ததுனால அவங்க கூட போனாங்க. நாங்க ஃபேமிலியா இது வரையும் போனதில்லை. கல்யாணம் ஆனதுல இருந்து நான் திருச்செந்தூர் போனதில்லை. கல்யாணத்துக்கு முன்னாடி நான் போயிருக்கேன். எல்லாருமே போயிட்டாலும் கம்பெனி ரன் பண்றது ரொம்ப கஷ்டம். யாராவது ஒருத்தவங்க தான் போலாம். அவங்க ரொம்ப எங்கேயுமே வெளில போனது கிடையாது. என்னதான் அதிகமா வெளியில அனுப்பி வைப்பாங்க. அதனால சரி அவங்க எங்கதான் போறாங்க, சரி போயிட்டு வரட்டுமேனு விட்டுட்டேன். ஞாயிற்றுக்கிழமை நைட்டு இங்க கிளம்புனாங்க மயிலாடுதுறையில இருந்து. செவ்வாய்க்கிழமை காலையில விடிய காலையில 1 மணிக்கெல்லாம் வந்துட்டாங்க. அவங்க ஊருக்கு போறாங்கன்னு நான் வீடெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுட்டேன். நேற்று பிரசாதம் வந்ததுக்கு அப்புறம் அங்கேருந்து வந்த பிரசாதம், அப்புறம் நம்ம வச்சிருந்த ஜவ்வரிசி பாயாசம் இதெல்லாம் வச்சுட்டு கம்பெனிக்கு எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்கணும். அதனால ஒரு குட்டி பூஜையை நேற்று படிச்சாச்சு. கரண்ட் கட்டுன்னு தூக்கமே இல்லாம வேலை செஞ்சு கடைசியில கரண்டே போகல. 9 மணிக்கு மேல போன் பண்ணி கேட்டா கரண்ட் கட்டு கேன்சல்னு சொல்லிட்டாங்க. கடைசியில தூங்கவும் இல்லை. ஒரு 1/2 hour தான் தூங்கினேன். தூங்குறதுக்கு கூட நேற்று டைம் கிடையாது. பை.